ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்ட் கிராண்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் வீடியோ தான். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ட்ரேசிங் எல்போ ஸ்லீவ் தான். எல்போ ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி கீழே ரேண்டம் கட்ஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு ஜரி லைன் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 3 லைன் வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்லீவோட சென்டரில் வந்து ஒரு ஓவல் ஷேப்பு, அதுக்கப்புறமா 2 சைட்லேயும் வந்து இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி செக்டு பேட்டர்ன்ஸும் ட்ரா பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸிங் இருக்குல்ல, அதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வந்து ஹேங் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு 5 லைன்ஸ் வரும் ஒவ்வொரு சைடும். அண்ட் மிடில் இருக்கிற ஸ்பேஸில் வந்து கொஞ்சம் ஃப்ளோரல் பேட்டர்ன் மாதிரி வரும். அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி 1 இன்ச்சஸ்க்கு வந்து 2 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். 2லையுமே சேம் டிசைன்ஸ் தான் ரிப்பீட் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு கீழேயும் கொஞ்சமாக ஃப்ளோரல் டிசைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸி தான், கொஞ்சம் ஜர்தோசி ஒர்க்கும் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இதோட டிசைனிங் வீடியோ வந்து எனக்கு எடிட் பண்ண முடியல. இந்த டிசைனோட டுட்டோரியல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் வீடியோ எடுத்திருந்தேன். பட் என்னால் எடிட் பண்ண முடியல. என்ன ப்ராப்ளம்னு தெரியல. நிறைய ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், பட் எடிட் பண்ண முடியல. ஸ்லீவோட சென்டரில் கொடுத்துருக்குற ஓவல் ஷேப்பில் வந்து நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளோரல் பேட்டர்னும், அப்புறமா அந்த ஓவல் ஷேப்பை எம்டியாக விடாமல் அதுலேயுமே கொஞ்சம் லைன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரைட் லைன் இல்லாமல் கொஞ்சம் கர்வ் லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அந்த டைமண்ட் ஷேக்ஸில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கு கீழே இருக்கிற ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இதுதான் பேக் நெக் டிசைன். பேக் நெக் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பார்டர் ஒர்க் மட்டும் கொடுத்துருக்கேன். அதில் ஸ்டிச்சஸ் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுமே பார்த்துக்கோங்க. நெக்கோட பேட்டர்ன் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு நெக் தான். இதில் வந்து இதுக்கு மிடில் ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நெக்குக்கு இந்த அளவுக்கு மட்டும் ஒர்க் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். நெக் வந்து ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த டிசைனர் நெக்கில் வந்து மிடில் இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸில் ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் வந்துடும். ஹேங்கிங்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸில் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி எண்டிங்கில் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்கேன். நார்மலாக சிம்பிள் ஹேங்கிங்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி 2 கிறிஸ்டல் பீட்ஸ், அப்புறமா ஒரு ரிங்கு, ஸ்டோன்ஸ் வச்சு ரிங் இருக்கும்ல, அந்த ரிங்குமே யூஸ் பண்ணி அண்ட் கொஞ்சம் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணி ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்லீவோட சென்டர் போர்ஷனில் ஒரு ஓவல் ஷேப் இருக்கும்ல, அதில் வந்து நெட் கிளாத் கொடுத்துருக்கிறதுனால அந்த இடத்துல மட்டும் லைனிங் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறமா சேம் இதே ப்ளவுஸ் வந்து இன்னொரு கலர்லேயுமே நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட் அதையுமே வீடியோ எடுக்கலை. நான் இந்த வீடியோவே கரெக்டாக இருக்கும், எடிட் பண்ணி போட்டுடலாம் அப்படிங்கிறதுனால அதை வந்து வீடியோ எடுக்கலை. ஸோ அதையுமே நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக் வந்து அதில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், இந்த நெக் இருக்காது. அண்ட் இந்த நெக்கில் வந்து ஹேங்கிங்ஸ் தான் மெயின். ஸோ இந்த ஹேங்கிங்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி ஏதாச்சும் டிசைன்ஸ் போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் டுட்டோரியல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். மெயினாக இந்த டிசைனை வந்து எப்படியாச்சும் வீடியோவில் காமிச்சிடணும் அப்படின்னு போட்டதே இந்த ஹேங்கிங்ஸ்க்காக தான். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வந்து ஐடியா பண்ணி ஹேங்கிங்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஷார்ட்ஸில் மட்டும் அப்லோட் பண்ணால் நிறைய பேருக்கு ஐடியாஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ கொஞ்சம் எலாபரேட்டாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இதே டிசைனை கூட நான் டுட்டோரியல்ஸாக போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த மாதிரி ட்ரெண்டியான டிசைன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் மட்டும் இல்லாமல் ஷார்ட்ஸுமே பாருங்கள். ஏன்னா இதில் அப்லோட் பண்ணாத நிறைய டிசைன்ஸ் வந்து ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இனிமேல் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.